இன்றைய தலைப்பு இறை தியானமே நிறை தியானம். விக்ரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் திக்ருகளையும் இணைத்துத்தான் பேசுகிறார். ஒரு பக்கம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளில் துஆ, மற்றொரு பக்கம் அதுகார்கள், திக்ருகள். ஆனால் இந்த உம்மத்துக்கள் இன்றைக்கு விக்ருகளை விட்டுவிட்டது. என்றைக்கு யாஹூ வந்ததோ ஹூஹூ போய்விட்டது என்று எழுதினார்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்கிற அந்த நிலைப்பாடு என்பது காணாமல் போனது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை அடைவதற்கான வழி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நினைத்தால் தான் நான் உங்களை நினைப்பேன் என்கிறான் அல்லாஹ். என்னை நினைக்காமல் உங்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான் அல்லாஹ். காரணம், அத்தனையும் அவன்தானே கொடுத்தான். நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறோம். எதற்காக? அதுவும் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து விட்டால் இன்னும் கூடுதலாக நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்காமல் இருக்கிற போது கூட அவ்வளவு நினைப்பு வர்றதில்லை. பார்க்காமல் இருக்கிற போது என் தகப்பன் இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அப்படி உருவாக்கினார்கள், இப்படி உருவாக்கினார்கள், 1000 பேசுகிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே அத்தனையும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நம் தேவைகள் அத்தனையும் அவன் நிறைவேற்றி கொடுத்தானே. அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி நினைக்கிறோம், எவ்வளவு நினைக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை. ஆனால் ஒரு நாள் கூட அவனை நாம் நினைப்பதில்லை. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒரு நொடி அவன் நம்மை மறந்தால் நம்முடைய நிலை என்ன? நமக்கு தேவையான உணவு, தேவையான ஆரோக்கியம், தேவையான நிம்மதி, தேவையான சந்தோஷம் எல்லாம் ரப்பு பார்த்து பார்த்து கொடுக்கிறான். ஆனால் அவனை நினைப்பதற்கு நமக்கு முடியவில்லை. அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள், அதற்கு பிறகு ஒரு 10 திக்ருகள், வழமையிலே அதை கைகொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களோடு சில திக்ருகள், அதன் விளக்கங்களையும் உங்களிடத்திலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பெருமானாரின் காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு பெயர் துல் பிஜாதைன், 2 ஆடைக்கு சொந்தக்காரர். துன்யாவின் மீது மோகம் இல்லாதவர். 2 ஆடைகளை உடுத்தி இருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் 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 அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று திக்ரிலேயே இருப்பார். பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைகிற நுழைவாயிலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, இவருக்கு என்ன ஆனது? எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியின் நிலையை பிடித்துக் கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாயகமே, அது மஜ்னூன், அவர் என்ன பைத்தியமா? உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனின் விஷயத்தில் உமரை நீங்கள் தலையிட வேண்டாம். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நெருக்கத்தில் உமரை நீங்கள் தலையிட வேண்டாம். காலங்கள் ஓடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில் வஃபாத்தாகிறார் அப்துல்லாஹ் துல் பிஜாதை. பெருமானாரின் மடியில் படுத்துக்கொண்டு திக்ரோடு வஃபாத்தாகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இறங்கி அடக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் இறங்கி அடக்குதல்ங்கிறது அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை. 4 பேருக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க. அதிலே ஒன்று அப்துல்லாஹ் துல் பிஜாதை. பெருமானார் இறங்கி அடக்கிவிட்டு மேலே ஏறலாம் என்று நினைக்கிற போது மேலிருந்து 2 கண்ணீர் துளி. யார் என்று பார்த்தால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா. எந்த உமர் இவர் பைத்தியம் என்று சொன்னாரோ அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே. நீங்களே தொலை வைத்து நீங்களே இறங்கி அடக்குகிற பாக்கியம் பெற்றிருப்பேனே ரசூலே. அந்த திக்ர் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வினுடைய நினைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ, உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ, பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு சொந்தமாயிருக்கும். சஹாபாக்களிலே ஒரு சஹாபி, உள்ளம் முழுக்க ரப்பு, பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா. நம்ம உள்ளத்துக்குள்ள எல்லாம் ரப்பு இருக்கிறானா? தொழுகையில் தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளமெல்லாம் வெளியில் இருக்கிறது.
சகாபாக்கள் எப்பொழுதும் வெளியில் இருப்பார்களாம், உள்ளமெல்லாம் பள்ளியில் இருக்குமாம். வெளியில் தான் கடை வீதியில் இருப்பார்கள், உள்ளமெல்லாம் பள்ளிக்குள் இருக்கும். நாம பள்ளிவாசலுக்குள்ளதான் இருப்போம், உள்ளமெல்லாம் செருப்பு போட்டனே இருக்குமா இருக்காதா? புது சுவை போட்டு வந்தனே வச்சிருப்பாங்களா இல்லையா? உள்ளமெல்லாம் வெளியில. கடையை பூட்டமா இல்லையா? சாவியை தொழுதுகிட்டே ஒருத்தர் சாவியை தேடுற நவுது பில்லா. அப்ப உள்ளமெல்லாம் எங்கே இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை கூடி இருக்கிறது. பெருமானார் எல்லா சகாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், ஒருவர் உள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசின்றார் ரசூலுல்லாஹ். இதை கேட்ட அறிவாளி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரகசியமா அப்படி வெளியே போயிட்டு திருப்ப உள்ள வர்றாங்க. உள்ள உட்கார்ந்துட்டு சில பேர் அதெல்லாம் செய்வோம்ல. நம்ம பெருமானார் சொன்னார்கள், உள்ளே இருந்து விட்டு சென்றவரை சொல்லவில்லை, புதிதாக ஒருவர் உள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசி. சொர்க்கவாசி என்றால் பெருமானார் சொல்லிவிட்டால் அதைவிட ஆச்சரியமான செய்தி என்ன இருக்க முடியும்? யார் என்று பார்க்கிறார்கள், பிலால் இப்னு உயைனா. பாங்கு சொல்ற பிலாலுக்கு பேர் பிலால் இப்னு ரபாஹ். இவங்க பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா பிலால், என்ன நாயகமே, உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? சட்டுன்னு சொல்லிட்டார், வல்லாஹி லா யா ரசூலல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக என் உள்ளத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. காரணம், என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹுவை நிரப்பியதால் உங்களை வைக்க இடம் இல்லை. உள்ளங்கிறது என்ன சாதாரணமான கிணறா? கொஞ்சம் அந்த உள்ளத்துக்குள்ள போய் பாருங்க, உள்ளம் எவ்வளவு பெரிய கடல். இந்த உள்ளத்தின் ஆழத்தை அளந்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? உள்ளத்துக்குள்ள இல்லையா அன்பு, பாசம், நேசம், நல்ல குணம் என்று அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. பொறாமை, குரோதம், விரோதம், எதிர்ப்பு, பகைமை. அப்பா, இந்த கடலுக்குள்ளே இது முழுவதும் நான் ரப்பை நிரப்பிய ஒரு மனிதரை பார்க்கிறேன் என்றால் இது இந்த பிலால் இப்னு உயைனா என்றார்களே பெருமானார். இந்த திக்ரால் உள்ளத்தில் அல்லாஹுவை நிறுத்துதல் நம்மள்கிட்ட வரவே இல்லையே. நாவை தாண்டி திக்ர் உள்ளே இறங்கவே இல்லையே. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே தவிர அந்த அல்லாஹ் உள்ளத்தில் இறங்கியதா? அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தில் அல்லாஹுவை வைக்கிற வழிகளை தேடினோமா? இன்னும் அதற்குள் நுழையவே இல்லை. இது ஒரு ஆழமான வழி. இந்த வழிக்குள்ளே ஒருவன் உள்ளே நுழைந்து விட்டால் பஞ்சபூதங்கள் அவனுக்கு கட்டுப்படும். உமர் ரலியல்லாஹுவுக்கு பஞ்சபூதம் கட்டுப்பட்டதே, அலி ரலியல்லாஹுவுக்கு பஞ்சபூதம் கட்டுப்பட்டதே. காரணம், உள்ளம் முழுக்க அல்லாஹுவை வைக்கிற அந்த திக்ர் என்ற வித்தையை தெரிந்திருந்தார்கள். அல்லாஹு அக்பர். ஷிப்லி யார்? இந்த ஷிப்லி ஆரம்ப காலத்தில் நம்மை போன்றவர். ஷிப்லி போய் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அது இதுன்னு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவார்கள். ஏற்கவில்லை, உலகத்தில் யாரும் ஏற்கவில்லை. உள்ளம் முழுக்க ரப்பை நிரப்பினார்கள், திக்ரின் பயிற்சியை பெற்றார்கள். அதுக்காரர்களுக்கு பயிற்சி இருக்கிறது. ஃபாசன் ஃபாஸ் என்ற மூச்சு பயிற்சி இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற மூச்சுக்களே அல்லாஹ்வை சொல்லும். அந்த பயிற்சியை மேற்கொண்டார் ஷிப்லி. என்னானது தெரியுமா? மரம் கூட ஷிப்லி இடத்தில் பேசியது. ஷிப்லி போய் களைச்சு போய் உட்காரார். ஒரு ஆள் கூட ஈமான் கொள்ளலையே. களைச்சு போய் உட்காரும் போது மரம் சொன்னதாம், யா ஷிப்லி குன் மிஸ்லி, ஷிப்லியே நீ என்னை போல் இரு. எர்மூன பில் அஹ்ஜார் அர்மீஹிம் பில் அஸ்மா, என்னை கல்லால் எரிகிறார்கள், நான் அவரை காயப்படுத்துவதில்லை. கல்லை எரிகிற மேல அப்படி சாஞ்ச ஆளை காலி பண்ணியிருந்தேன். நான் கல்லில் எரிகிறார்கள், ஆனால் நான் பழத்தை தான் பெறுகிறேன். இல்லையா? புளிய மரத்தில் எரிவான். உடனே புளிய மரம் இருக்கிற சைஸுக்கு என் மேலே அட எரிகிறேன்னு ஒரு சாய் சாய்ச்சினா என்ன ஆகும்? அங்கனே ஜனாசா தான். ஆனால் அது பழத்தை தானே. ஷிப்லி கல்லால் எரிகிறார்கள், நான் பழம் தருகிறேன். இதை போலவே மக்கள் நீ பேசினால் பேசட்டும், நீ பயனை மட்டும் கொடுத்து கொண்டே இரு என்று மரம் பேசுகிறது என்றால் அவர் செய்த அந்த திக்ரின் வெளிப்பாடு. எந்த அளவிற்கு பேசுவார்கள் என்று சொன்னால், ஷிப்லியின் உடலில் இருந்து ரத்தம் சொட்டினால்
தலையில ஒருத்தன் கல்லுல எரிஞ்சிட்டான், தலையில அடிபட்டு ரத்தம் வருகிறது, ரத்தமெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னதான். அது முஃபஸ்ஸிரீன்கள் கொஞ்சம் மிகைப்புப்படுத்தியே எழுதுகிறார்கள். அப்ப முழுவதும் அல்லாஹ்வோடு தன்னை ஐக்கியப்படுத்தி இருந்தார், திக்ரிலே ஐக்கியப்படுத்தி இருந்தார். ஆனா இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு திக்ர் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழலில் இந்த உம்மத் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சின்ன பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு திக்ர்னா தெரியல. அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு தஸ்பீஹ் இருந்தது. அந்த தஸ்பீஹினுடைய மணிகள் மொத்தம் 1000 தஸ்பீஹுகளை கொண்ட மணி. பார்த்திருக்கோமா நம்ம? அன்புக்குரியவர்களே, இங்க 100க்கே வேலை இல்லை அஜர்த்து, நீ 1000 வச்சு என்ன செய்யறது என்று கேட்பது தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, 1000 தினமும் அந்த 1000 தஸ்பீஹை ஓதாமல் அவர்கள் உறங்குவதில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த அதுக்கார்களில் மிக முக்கியமான நமக்கு அறிமுகமான ஒரு 10 திக்ரை மட்டும் உங்களோடு நான் பகிர போகிறேன். அதனுடைய பவர் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து ரசூல் வரைக்கும் மாறாத ஒரே திக்ர் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ், ரசூலுக்கும் அல்லாஹ் சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி உம்மத்து கடைசி ஆள் வரை கலிமா. இந்த வார்த்தையினுடைய அடர்த்தி என்ன தெரியுங்களா? அதனுடைய வலு. இந்த ஒரே ஒரு வார்த்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அவனுக்கு நரகம். ஒரு நாவிலிருந்து வருகிற, நாவுல ஒரு வார்த்தையா வருது உலகத்துல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். இவ்வளவு வார்த்தைகள், அதுல ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் சொர்க்கவாசி, அதை சொல்லவில்லை என்றால் அவன் நரகவாசி. அப்ப அதனுடைய அடர்த்தி, அந்த ஃப்ரேம், அல்லாஹ் அமைச்சிருக்கிற ஃப்ரேம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது அல்ல, எல்லாம் ரப்பு அமைத்து கொடுத்த ஃப்ரேம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அந்த ஃப்ரேம் ஒரு வித்தியாசமான ஃப்ரேம். புள்ளி உள்ள எழுத்துக்களை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க, புள்ளி இருக்கா? அலிஃப் இல்லையா? பா இருக்கவே இருக்காது, ஒரு புள்ளி. தாவுக்கு 2 புள்ளி, சாவுக்கு 3 புள்ளி இருக்காது. காரணம், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்று புள்ளி இல்லாத எழுத்துக்களில் அந்த பிரேமை அல்லாஹ் கோர்வை செய்திருக்கிறானே, இதெல்லாம் அதிசயம் ஒன்றும் அல்ல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருநாமங்கள் மொத்தம் எத்தனை? 99 திருநாமங்களையும் அந்த பிரேமுக்குள் வைக்கலாம். அல்லாஹ் அந்த டெப்த் அப்படி அழகா வச்சிருக்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள 99 திருநாமங்களை ஃபிட் பண்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காரணம், அவன்தான் அலி, உலகத்திற்கு கல்வியை கொடுத்தவன் அவன் தானே. அந்த அல்லாஹ் அவன் திறமையை, அவன் ஆற்றலை, அவன் அந்தஸ்தை கலிமாவுக்குள் வைத்திருக்கிறான். உள்ளுக்குள்ள நுழைஞ்சா வெளியே வரவே முடியாது. 99 திருநாமங்களையும் உள்ள இணைக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ். மஅபூத் என்பது அல்லாஹ்வின் திருநாமம், அதை கொண்டு போய் உள்ள நுழைச்சிடலாம். வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் கிடையாது. லா ரஸாக்க இல்லல்லாஹ், ரஸாக் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தில். ரிஸ்க் கொடுப்பவன் அவனை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் சாப்பிடுற உணவை திமிங்கலம் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுது. ஒரு நேரத்துக்கு 5 டன் சாப்பிடலாம். அல்லாஹ் அக்பர். நம்மால் 5 டன் அரிசியை கொடுத்தா 100 வயசுக்கு சாப்பிடுவான். அத்தனைக்கும் அவன் ரஸாக். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடலோரமாக செல்கிறார்கள். எறும்பு ஒன்று கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது. எறும்பு எப்பொழுதுமே தன்னை விட பெருசத்தான் தூக்கும். மனுஷன் எப்பயுமே தன்னை விட சிறுசத்தான் தூக்குமா இல்லையா? அந்த 10 கிலோ தூக்கும் போதே முதல் நேரம் ஒரு காலம் இருந்துச்சு, 100 கிலோ மூட்டையை சாதாரணமாக தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 25 கிலோ தூக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால இப்போ சிப்போன்னு சொன்னாவே 25 ஆயிடுச்சு. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிப்போன்னு சொன்னா 100 தான், 25 கிடையாது. இப்ப இந்த எறும்பு அந்த கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது. ஒரு தேரை கடலோரம், அந்த தேரையின் மீது இது பயணமாகிறது. அந்த கோதுமையோடு அந்த தேரை ஒரு பாறைக்கு செல்கிறது. அங்கே ஒரு புழு இருக்கிறது, அதற்கு கொடுக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னடா உன் நாடகம், என்னடா உன் நாடகம்? எங்கோ இருக்கிற கோதுமை
அந்த புழுகுக்கு எப்படி எல்லாம் பாஸ் ஆகிறது. நமக்கு அப்படித்தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கா இல்லையா, அரிசி எங்கே விளையுதுன்னு யாருக்கா தெரியுமா? எங்கோ விளைந்து யாரோ செஞ்சு அங்கிருந்து பாஸ் ஆகி லாரி வழியா வந்து ஏதோ ஒரு மில்லுக்கு சென்று அது அங்கே அரிசியாக மாற்றப்பட்டு ஏதோ ஒரு கடைக்கு வந்து அந்த கடையிலிருந்து இன்னொரு கடைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு வேலை. ரபி என்னடா உன் நாடகம்? அல்லாஹ் சொன்னான், ஒமாமின் தாபத்தின் பில் அருள் இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. எந்த புழுவை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து விட்டுத்தான் நான் படைக்கிறேன். ரஸாக் அவன் தான். அந்த ஃப்ரேம்குள்ள தூக்கி வச்சிடலாம். லா காசிம இல்லல்லாஹ், பங்கு வைப்பவனும் அவனை தவிர யாரும் கிடையாது. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவனுக்கு கரெக்டா தெரியும். பங்கு வைப்பவன் அவன் தான். லா சமீஅ இல்லல்லாஹ். நாம துவா கேட்கிறோமா இல்லையா? நம்ம ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்கும்போது 10 பேர் சேர்ந்து பேசினா ஒருத்தர்கிட்ட தான் பேச முடியும், 10 பேர்த்துல சேர்ந்து பேச முடியாது. சில பேர் போன் பேசிட்டு இருக்கும்போது திட்டுவான், ஏன்னா அந்த நேரத்தில் தான் திட்ட முடியும். ஐக்கியமா பேசிக்கிட்டே இருப்பார், என்ன வேண்டாம் பேசிக்கலாம் அவரை. அப்ப அன்புக்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே நேரத்திலே கோடி பேர் கேட்டாலும் அத்தனையும் கேட்கிற ஆற்றல், அத்தனை பேர்களுக்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் ரப்பல் ஆலமீனுக்கு உண்டு. லா சமீஅ இல்லல்லாஹ், லா பஸீர இல்லல்லாஹ், லா முஅ்திய இல்லல்லாஹ், லா முஃமின இல்லல்லாஹ், லா ஜப்பார இல்லல்லாஹ், லா ஆதில இல்லல்லாஹ். 99 உள்ள எடுக்கலாம். இந்த ஃப்ரேம் ஒரு அழகான ஃப்ரேம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உள்ளத்திலிருந்து ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் சொர்க்கவாசி. மிஷ்காத் ஷரீஃபிலே, திருமதி ஷரீஃபிலே, பல்வேறு கிரந்தங்களிலே ஒரு ஹதீஸ் பதிவாகும். திடீரென்று பெருமானாரை காணவில்லை. சஹாபாக்களுக்கு பதட்டம். ஆரம்ப காலகட்டம் மக்காவினுடைய நிலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணவில்லை. மதீனாவின் சூழல், மதீனாவுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணவில்லை. எல்லாம் தேடி போயிட்டு இருக்கிறாங்க, ரசூலை காணலையே, எங்க போயிட்டாங்க, எதிரிகள் யாராவது பெருமானாருக்கு தீங்கிழித்து விட்டார்களோ என்று பல்வேறு பதட்டங்கள். இந்த நேரத்தில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு அபூ ஹுரைரா வழி செய்கிறார். தோட்டத்தில் பார்த்தா எல்லாம் வேலியா இருக்கு, நுழைய முடியல. தண்ணி போற பாதை இருக்கா இல்லையா, அதுக்குள்ள குள்ளநெறி நுழைவதை போன்று நுழைந்தார் அபூ ஹுரைரா. அந்த தண்ணீர் போகிற வழியின் வழியாக சென்று பார்த்தால் அங்கே பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் பெருமானார் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ர். பெருமானார் சொன்னார்கள், யார் இந்த கலிமாவை சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கவாசி. ரசூலே, இதை நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பொருள் ஒன்றை கையிலே கொடுத்து, இது என் பொருள் தான் என்று நீங்கள் சாட்சியாக சொல்லி கலிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அபூ ஹுரைரா. நேரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா போறாங்க, பெருமானார் கொடுத்த பொருளோடு போறாங்க. முதலில் சந்தித்தது உமர் ரலியல்லாஹுவை. சந்திச்ச உடனே உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே, பெருமானாரின் பொருள் பார்த்தீரா? கலிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதா? விட்டாங்க. உமர் வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கீழே விழுந்து அடிபட்டு ஓடி வந்து ரசூலுல்லாஹ் தான் ஓடி வர்றாங்க. ஆகவே நீங்க தான் சொன்னீங்க, உமரை அடிச்சு திருப்பி விட்டார். பின்னாடியே உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. ஏன் உமரை அடித்தீர்கள்? ரசூலே, கலிமாவின் பவர் இது என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் மக்கள் இதையே நம்பி அமல் செய்யாமல் விட்டு விடுவார்கள் நாயகமே. பள்ளியாச்சல் உட்காந்து அல்லது கலிமா மட்டும் சொன்னா போதும் என்று ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள் நாயகமே. அதனால் இதை வெளிப்படுத்த வேண்டாம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் சொன்னதை போன்று நடந்து கொள்ளுங்கள் அபூ ஹுரைரா என்றார்களே. இந்த கலிமாவின் பவர் சொர்க்கத்தை தீர்மானிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எப்படி வெற்றினாலும் அது திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ்னாலும் திக்ர் தான், இல்லல்லாஹ்னாலும் திக்ர் தான், அல்லாஹ்னாலும் திக்ர் தான், ரூஹ்னாலும் திக்ர் தான். அப்ப அதை எப்படி சொன்னாலும் திக்ர். இந்த திக்ரை நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம் எண்ணி பாருங்க. இல்ல, இந்த உம்மத்து மறந்துகிட்டே வருது. இரண்டாவதாக, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திக்ர். ஆனா இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் இருந்தார்களே, அதுல எந்த நபிக்காவது அல்லாஹ் இந்த திக்ரை கொடுத்தானா? எல்லாத்துக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் இந்த லா ஹவ்லவை கொடுத்தார். லா ஹவ்ல. எங்களுக்கு எந்த ஆற்றல், எந்த சக்தி, எந்த வலிமை, எந்த வல்லமை,
எதுவுமே எங்களுக்கு இல்லை ரப்பே, எல்லாம் நீ கொடுத்ததுதான் ரப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா கன்சுல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழ் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அர்ஷுக்கு கீழ் இருக்கிற வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா அதை இந்த உம்மத்து விளக்கவே இல்லையே. இந்த லா ஹவ்லுவினுடைய வெயிட் என்ன? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, குறைந்தது கவலை என்றார்கள். குறைந்தது கவலை. 99 நோய்களுக்கான நிவாரணத்தை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறார். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே ரொம்ப கவலையா இருக்கிற ரசூலே. ஜரீர் பின் அப்துல்லா சாதாரணமான ஆள் இல்ல. அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள். அந்த அரபுகளிலேயே பேரழகு படைத்தவர் ஜரீர் பின் அப்துல்லா. அவருக்கு எதுனால கவலை தெரியுமா? நிறைய பேர் என்னை கட்டிக்கணும்னு சொல்றாங்க ரசூலே, ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம மாதிரி ஆளா இருந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ் இல்லையா? நிறைய பேர் என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் யாரை முடிப்பது என்று தெரியவில்லை, குழப்பமாக இருக்கிறது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவ்ல ஓதிக்கோ, உன் குழப்பம் தீர்ந்துவிடும். லா ஹவ்லவை ஓதுகிறார், குழப்பம் நீங்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, இந்த பெண்ணை நான் மணமுடிக்க ஆசைப்படுகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்து வைத்த வரலாறுகள் உண்டு. அப்ப குழப்பங்களை நீக்குகிற, பிரச்சனைகளை தீர்க்கிற அருமருந்தாக அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் கொடுத்திருக்கிறானே. நம்ம கடையில உட்கார்ந்து ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஆனால் இதை ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் நம்ம இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு திக்ர் இருக்கு, அற்புதமான திக்ர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரசூலுக்கு கொடுத்த திக்ர்கள். இதை இஸ்முல் ஆலம் என்றே சொல்லுகிறார்கள். இஸ்முல் ஆலம்னு சொன்னா அதை சொல்லி கேட்டா அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுத்து விடுவான். அந்த திக்ர் என்ன? யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ர் இருக்கிறதே. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். பத்ர் போர்க்களத்தில் வெற்றியை தீர்மானித்த திக்ர். பத்ர் போர்க்களத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூடாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு பாதுகாப்பு எத்தனை பேர்? ரசூலின் கூடாரத்திற்குள்ளே ரசூல் இருக்கிறார்கள், சுற்றிலும் 313 சஹாபாக்கள். ஆனால் அந்த கூடாரத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஒரே ஒரு சஹாபினா, மாவீரன். யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் ரசூலை பாதுகாத்தார்கள். அதனால தான் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உலகத்திலேயே அபூபக்கரை போன்று வீரனை நான் கண்டதில்லை. ரசூலை அல்லாஹ் ஒப்படைத்தது அபூபக்கரை நம்பி மட்டும்தான். உலகத்தில் வேறு யாரை நம்பியும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நானே பாதுகாக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே தான் ரசூலை கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். யா ஹய்யு யா கய்யூம். அந்த கூடாரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் இறங்கி விட்டார்கள். ரசூலே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. ரசூலே 313 பேர் இருக்கு, நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த எதிரியில 1000 பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மலக்கு லேசா ரெக்கையை வைத்து அழுத்தினால் 1000 பேரும் இறந்து போய் விடுவான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நிறைய ஊர்களை தலையில கவுத்திருக்கிறாங்க. பல நபிமார்களின் வரலாறுகள் இதற்கு சான்று. லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளை அழித்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளை அழித்திருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளை அழித்திருக்கிறார்கள். எத்தனை கௌமுகளை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ரெக்கையை வச்சு ஒரு புரட்டு புரட்டிடுவாங்க. ஆது சமூது கூட்டத்தார்கள் சாதாரண ஆள்லாம் இல்ல, 100 அடி உயரம் கொண்டவர்கள், பாறைகளை உதைத்து விளையாடுவார்கள். அந்த மாதிரி அல்லது லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலா, இப்படி ஒரு படைப்பை படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பயங்கரமான ஆளுங்க இல்லையா? அவ்வளவு பயங்கரமான ஆட்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான் ஜிப்ராயிலின் ரெக்கையால். அப்போ ஒரு ஜிப்ராயில் போதும்,
ஆனா அல்லாஹ் ரப்பல் அந்த யா ஹய்யு யா கையூம்ங்கிற திக்ருனால அல்லாஹ் சொல்றான் ரசூல்கிட்ட, நாயகமே நீங்க சொல்லிட்டீங்க இந்த 1000 பேர்த்த அழிக்க நான் 1000 மலக்குகளை அனுப்புகிறேன். இந்த யா ஹய்யு யா கையூம் எவ்வளவு வேலை செய்யுது. ஒரு ஜிப்ராயீலை அழிக்கிறேன், அது அனுப்புகிறேன்னு சொல்லல, ஆயுதம் தாங்கிய 1000 மலக்குகளை இந்த 1000 பேரை அழிக்க நான் அனுப்புகிறேன். ரசூலுல்லாஹ் மீண்டும் அந்த கூடாரத்துக்குள்ள யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஜிப்ராயீல் இறங்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் 3000 பேர்களை அனுப்புகிறானா. அல்லாஹ் 1000 பேர்த்தை அழிக்க 3000 மலக்குகள். பெருமானாருக்கு நிம்மதி இல்லை. யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம். அல்லாஹ் சொல்லுவான் 5000 மலக்குகளை அனுப்பட்டுமா. அடுத்து யா ஹய்யு யா கையூம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 313 பேர்களும் இறந்து விட்டார். உன்னை அல்லாஹ் என்று சொல்ல பூமியில் ஆள் இருக்காது ரப்பே, என்ன செய்ய போகிறாய்? ஆள் இருக்க. யா ஹய்யு யா கையூம். அல்லாஹ் சொல்லிட்டான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ்வே களத்தில் இறங்க ரெடியாகிவிட்டார். ரப்பையே களத்தில் இறக்கிய வார்த்தை யா ஹய்யு யா கையூம். இவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு 11 தடவை அல்லது ஒரு 100 தடவை இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நாலாவதாக நாலாங்கலிமா. நாலாங்கலிமாவே நிறைய பேருக்கு தெரியாது. 3ஆம் கலிமா வரைக்கும் அடிச்சு தள்ளுவாரு. 4ஆம் கலிமா வந்தோடனே இல்லையா பையன் சிரிக்கிறான், கலிமா சொல்லி பார்க்குறான். அதற்கு கேட்டாலும் கேட்டு வர்றான், எதுக்கு வம்பு இல்லையா? 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சில ரிவாயத்துக்கள்ல பியதில் கைர் இல்ல வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4ஆம் கலிமாவினுடைய பவர், யார் இதை ஓதுகிறாரோ காபத்துல்லாவை காட்டாமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. ஆனா கலிமாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏழை கலிமா நாளை ஓதட்டும், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 தடவை ஒரு மனிதன் இதை ஓதினால் அவனுடைய பாவம் கடலின் நுரை அளவு இருந்தாலும், கடல் நுரை எவ்வளவு இருக்கும்? ஒரு வாளியில் அள்ளிட்டு போயிடலாம்ல. கடலின் நுரை ஜுபதுல் பஹர், கடலின் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு வார்த்தை மன்னிக்கிறான். 100 தடவை சொன்னா பாவங்கள் நீக்கப்படுகிறது, 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அத்தனை பாவங்களும் நுரை அளவு இருந்தாலும் அழிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4ஆம் கலிமாவினுடைய தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தினமும் ஒரு இல்லையா ஒரு 11 தடவை ஒரு 20 தடவை கலிமாக்கள். 5ஆவதாக 3ஆம் கலிமா, எல்லாம் சேர்ந்தது தான் 3ஆம் கலிமா. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இல்ல எல்லாம் சேர்ந்தது தான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இல்லையா? இதுதான் 3ஆம் கலிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெறும் சுப்ஹானல்லாஹ் என்பது தம்லஉல் மீசான், நாளை மறுமையிலே மீசானை நிரப்பிவிடும். அந்த திராசை நிரப்புறது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉ மா பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இரண்டுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் அது நிரப்பிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி தன் அன்பு மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, அம்மா ஃபாத்திமா, போர்க்களத்திலிருந்து கனிமத் பொருள் வந்திருக்கிறது அம்மா. இங்க பாப்பாட்ட சொல்லி, நேரடியாக மருமையை கேட்க முடியாதுல்ல, பாப்பாட்ட சொல்லி இந்த அடிமைகள் யாராவது கையெல்லாம் உனக்கு காய்ச்சி போச்சுமா, அடிமைகள் யாராவது வாங்கிட்டு வாம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போகிறாங்க. நம்ம அரசியல் தலைவர்களாக இருந்தால் முதல்ல வீட்டுக்கு தான் போகும், அதுக்கப்புறம் தான் ஊருக்கு இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய், பாப்பா நிறைய அடிமை பெண்கள் நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சல்லாமே, கையெல்லாம் காப்பாக இருக்கிறது என் கணவர் சொல்லி அனுப்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா உடல் வலிக்கிறதா,
கை வடிக்கிறதா? பெருமானாரிடத்திலே ஆம் பாப்பா என்று சொல்லுகிற போது, அன்பு மகள் சொல்லுகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த தஸ்பீஹ் தான் இது. சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓதிக்கொள்ளம்மா, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை ஓதிக்கொள்ளம்மா, அல்லாஹு அக்பர் 33 முறை ஓதிக்கொள்ளம்மா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நீ முடித்துக் கொள்ளம்மா. இன்றைக்கு டெச் வைத்தியத்தில் சொல்லுகிறார்கள், யாரு தஸ்பீஹ் டெச் பண்ணி ஓதுறாங்களோ நம் நலம் நம் கையில். கோயம்புத்தூர்ல தான் அந்த நூல் ரொம்ப வேகமா வித்து கொண்டிருக்கிறது. டவுன் ஹால்ல நம் நலம் நம் கையில், டெச் வைத்தியம். இந்த கையில யார் வலது கையில டெச் பண்ணி தஸ்பீஹ் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு உடலில் கஷ்டம் வராது, உடல் வலி வராது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஓதினார்களே, கஷ்டம் பறந்து போனது, தவிர்த்து போனது வரலாறு பேசுகிறது. ஆனா அந்த தஸ்பீஹ் நம்முடைய சுபுகுல அசர்ல சொல்லப்படுகிறதே அன்பிற்குரியவர்களே, இந்த தஸ்பீஹை 3ஆம் கலிமாவை எவ்வளவு தூரம் நாம் ஓதி இருக்கிறோம் காணுமே. 6வதாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இத ஒருத்தர் ஓதிக்கொண்டே வந்தார். அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமையை நீக்குகிறான், கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருகிறான். துஆ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ளே சென்ற போது இல்லையா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. நைனுவா நகரத்திலே அல்லாஹ்ட்டே கோச்சிட்டு போயிட்டாங்க, அந்த சமூகத்தை வெறுத்து சென்றார்கள். இவங்க மலைக்கு போயிட்டாங்க, வெறுத்துட்டு போயிட்டாங்க, அந்த சமூகம் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க திரும்பி தௌபா செய்து விட்டார்கள், அது தெரியல. ஆனா அந்த சமூகத்தின் மீது கோபம், கடும் கோபம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கேட்கலையே, போனாங்க. மீன் விழுங்கியது, 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே. இந்த வார்த்தை, மீன் வயிற்றுக்குள்ள ஒரு ஆள் இருக்கான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள அப்ப எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டத்தையும் இந்த லாஹவுல வலா குவத்த, இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நீக்கியது என்றால், அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அளவிற்கு ஒருவருக்கு கஷ்டம் இருந்தால், மாக நெருக்கடிகள், அத்தனை நெருக்கடிகளிலும் இந்த கலிமா, அதிலும் குறிப்பாக மல்ஃபுலாத்தில் அல்லாமா சுயூத்தி எழுதுவார்கள், குழந்தை இல்லாதவர்கள் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கிட்டே வந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுவானா? இதை ஓதிக்கொண்டே வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியம் தருகிறான். கவுண்ட கூட்டுது. எவ்வளவு வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7வதாக ஒரு வார்த்தை இருக்கிறது, அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. இதே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கஷ்டத்திலே பெருமானார் இடத்துல போய் கேட்கிறார்கள், ரசூலே கஷ்டமா இருக்கு, யாரையாவது அனுப்பிச்சு விடுங்க, அல்லது ஏதாவது காசு பணம் கொடுங்க. பஹ்ரைன்ல இருந்து எக்கச்சக்கமா வந்து குமிஞ்சு கிடக்குது. பஹ்ரைன்ல இருந்து பெருமானார் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ரசூலின் வீட்டுக்குள்ள ஒரு பேரித்தங்கொட்டை அளவுக்கு கூட பொருள் போகவில்லை. வீட்டுக்கு வெளியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் இமாம் புகாரி எழுதுகிறார்கள், யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ் பஹ்ரைன்ல இருந்து வந்த பொருளை. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து ரசூலை நீங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். நல்லா எடுத்து சாப்பிட்டதே எடுத்து வச்சுட்டு, இல்லையா, சாதிகாஜியார் மாதிரி இருப்பார் பொழுது, நீங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த வேலைலாம் வேணாம், முடிஞ்சதை தூக்கிட்டு போங்க. ஒரு கையை கீழே போட்டு திருப்பி தூக்கி பார்ப்பாங்க, அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூக்கி போட்டு திருப்பி தூக்கி பார்ப்பேன். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூக்கிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிக்கிறாங்க, இவ்வளவு ஆசையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பஹ்ரைன்ல இருந்து வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்டாங்களாம், பஹ்ரைன்ல இருந்து வந்திருக்கு வாப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட சிறந்ததை தரட்டுமா, இதை விட சிறந்ததை தரட்டுமா, உன் காரியங்கள் அத்தனைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானே, அதை சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு தானே பெருமானார் சொன்னார்கள், யா அவ்வளல் அவ்வளி, யா ஆகிரல் ஆகிரி, யாதல் குவத்தில் மத்தி, யா ராஹிமல் மசாக்கி, யா ரஹமர் ராஹிமி. அல்லாஹு அக்பர். இதை சொல்லி துவா கேட்டு விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
ஆனந்தம் அடைந்து கொடுக்கிறான், அள்ளி கொடுக்கிறான். பாத்திமா பாத்திமா கொடுக்கல, உலக ஆசை வந்து விட்டதா உனக்கு? அல்லாஹ்வையே தருகிறேன் பாத்திமா, இந்த பொருட்கள் வேண்டாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆனா அந்த வார்த்தைகள் இன்றைக்கு காணாமல் போனதே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் துவாக்கல்ல இந்த வார்த்தைகளை சொல்லி துவா கேட்குதல்? யா அவ்வளல் அவ்வளீன், யா ஆகிரல் ஆகிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹு அக்பர். எட்டாவதாக உம்மு சலமா இந்த உம்மத்திற்கு ஒரு தஸ்மீகை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உம்மு சலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகைக்கு போறாங்க. உம்மு சலமா தஸ்மீக் ஓதிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் அப்படி பார்க்குறாங்க. அஸ்ர் தொழுகைக்கு போனாலும் அம்மா ஓதிட்டு இருக்கிறாங்க. நம் தாய் இல்லையா உம்மு சலமா? ரசூலின் மனைவி, நம் தாய்மார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன். மகரிபுக்கு போனாலும் ஓதிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் பார்த்து சிரிச்சாங்க. இஷாவுக்கு போனாலும் ஓதிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. பொதுவாக பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தால் மொத்தமாக வரும். போச்சுன்னாலும் முடிஞ்சு கபர்பலிக்கு போயிடும், திரும்பி தூக்கியே நிறுத்த முடியாது இல்லையா? அம்மா காலையிலிருந்து தஸ்பீஹ் ஓதிக்கொண்டு இருக்கிறாயா? பெருமானார் கேட்டாங்க. ஆமா ரசூலே, காலையிலிருந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நான் ஒரு தஸ்பீஹை சொல்லி தரட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் நன்மையை எழுத முடியாதம்மா. சொல்லட்டுமா? மலக்குகளால் நன்மையை எழுதி முடிக்க முடியாது. ஒரு தடவை சொன்னான். சில பேர்கள் இப்படியே எழுதுகிறார்கள், 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை. ஒரு ஆள் 3000 வருஷம் உட்காந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க, எவ்வளவு நன்மை இருக்கும்? அல்லாஹ் அக்பர். ரசூலை சொல்லுங்கள் நாயகமே. உம்மு சலமா கேட்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மந்திர சொற்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. என்ன வார்த்தைகள்! சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை போதுமே. எவ்வளவு அற்புத வார்த்தைகள்! அல்லாஹு அக்பர். 9வதாக புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் தான். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி லிர் ரஹ்மான். சொல்றதுக்கு லேசான 2 வார்த்தைகள், ஆனால் அல்லாஹ்வை ஐஸ் வைக்கிற 2 வார்த்தைகள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் அப்படியே கூலாயிடுவான். 4 கிலோ ஐஸை தூக்கி அல்லாஹ் தலையில வச்ச மாதிரி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள், மீசானை நிரப்புகிற வார்த்தைகள். 2 வார்த்தைகளை சொல்லட்டுமா? பெருமானார் சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்திலே சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். மல்ஃபுலாத்துகளில் எழுதுகிறார்கள், இதை யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு 3 பிரச்சனை ஏற்படாது. தோல் சுருக்கம் வராது, கண் பார்வை குறையாது, முழங்கால் வலி வராது. இந்த 3க்குமான மாமருந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று அன்பிற்குரியவர்களே முன்னோர்கள் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அற்புதமான மந்திர சொற்கள். 10வதாக இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலியுல் அலீம் வ அதூபு இலைஹ். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டாவே அல்லாஹ் கவலையை நீக்கிறான், கவலையை நீக்குகிறான். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையிலே கவலை தானே பெரும் பிரச்சனை. அதை தானே பார்த்தோம். எங்கும் கவலை. கவலையை நீக்கி வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை கொடுக்கிறான். ரிஸ்க் நமக்கு கடைக்கு வர்றாள்னா அறிஞ்சா வர்றான், யார் வர்றான்னே தெரியாது. திடீர்னு வாடிக்கையாளர் வந்து நுழைவான். எவன் வாங்குவான்னு நினைப்போமோ அவன் அம்புட்டையும் கேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஜவுளி கடை அம்புட்டையும் குப்பையில் போட்டு பேசாமல் போயிடுவான். அடுத்த ஒருத்த வருவான், பார்க்கவே மாட்டான். அப்படி பார்த்துட்டு இதை எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது வாங்கிட்டு போயிடுவான். மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து நான் அனுப்புவேன். அதற்கு காரணம் அந்த இஸ்திக்ஃபார். இன்னுனை மிஸ்ரி கஷ்டத்திலும் அவர்கள் திக்ரை விடவில்லை. நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, எல்லாம் திக்ரு தான். அரிசியை உலையில போடும்போது திக்ரோடு போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ரோடு போடுவார்கள். அதில் இருந்த சுவை. இன்னைக்கு அந்த திக்ரெல்லாம் காணாம போச்சு. எல்லாம் யூடியூப்பை பார்க்க வேண்டியது இல்லையா? அந்த யூடியூப்போடையே சமைக்க வேண்டியது.
நான் இன்றைக்கு முருங்கைக்காய் சமைக்க போகிறேன் அப்படின்னு போட்டு ஊருக்கே காட்டிட்டு, அம்மாவுக்கு காட்டி, அங்கே காட்டி, இங்கே காட்டி, இல்லையா? அதுக்கு வெளிநாட்டு வாழ் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, மாஷா அல்லாஹ். இன்றைக்கு அந்த திக்ருகள் எல்லாம் காணாமல் போன அந்த தாய் சொல்ல வேண்டும் இல்லையா, அம்மா திக்ரோடு சமைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தின்னுனை மிஸ்ரி பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய முரீதுகள்லாம் கூட்டிட்டு போறாரு. கடுமையான கஷ்டம், 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு படுத்துருக்குறாங்க. அப்போ எல்லாம் முரீதுகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் உட்காந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் கடும் பசியில் கடும் கஷ்டத்தில் திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் தவழ்ந்து வந்தானா, நடந்து கூட வரல, முடியல, ஏன்னா 2-3 நாள் சாப்பிடல. தவழ்ந்து வந்து, என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன சாப்பிட்டோமா நம்ம? என்ன அல்ஹம்துலில்லாஹ் இன்னாலில்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் என்ன ஆக போறோம்? சாக போற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 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 நீங்க வாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாக போறோம், இன்னாலில்லாஹ் ஓது. அப்பதான் தின்னூனை மிஸ்ரி சொன்னாங்களா, சில பேர்களுக்கு அல்லாவுக்கு சில பேர்களை ரொம்ப பிடித்து விடுமா. அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பானா சொன்னாங்க தின்னூனை மிஸ்ரி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை சொல்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் 14 வருஷம் கடும் கஷ்டம். பிடிச்சதுனால ஒரு நாள் கஷ்டம் இல்லை, நம்மளாம் கொஞ்சம் யோசிக்கணும். 2 நாள் 4 நாள் கஷ்டம், இந்த ஒரு கொரோனா கஷ்டம், இதையே நம்மளால் தாங்க முடியல. 14 ஆண்டுகள் கடும் கஷ்டம், உடம்பா புடுத்து ஓடியுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல பேட்டி கேட்டாங்களா, அதுக்கு பிறகு 28 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. 14 ஆண்டுகள் கஷ்டம், 28 ஆண்டுகள் சந்தோஷம். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல பேட்டி கேட்டாங்களா, அதைத்தான் தின்னுன்னு சொல்றாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல போய், அய்யூபே கஷ்டத்துல அல்லாவுக்கு உனக்கு நெருக்க அதிகமா இருந்தா, அல்லது 28 வருஷமா நிம்மதியா இருந்தீங்களே சந்தோஷமா, அப்ப அல்லாவுக்கு உங்களுக்கு நெருக்க அதிகமா இருந்துச்சா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் அந்த 14 வருஷம் கஷ்டத்தில் இருக்கும்போது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அல்லாஹ்வே அய்யூபே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான். காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை. இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா உனக்கு தெரியாதா அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஒவ்வொரு நாளும் 14 ஆண்டுகள் தொடர்ந்து ரொம்ப கேட்டான். ஆனால் ஆரோக்கியம் கிடைத்து 28 ஆண்டுகள் ஒரு முறை கூட அல்லாஹ் எப்படி இருக்கிறாய் அய்யூபேன்னு கேட்கவே இல்லை. ஒரு முறை கூட கேட்கவில்லை. அப்ப கஷ்டத்தில் இன்னொன்னே சொல்கிறார்கள், கஷ்டத்தில் எடுக்கிற திக்ருக்கு பவர் அதிகம். ஒருத்தர் கஷ்டம், பொருளாதார கஷ்டம், குடும்ப கஷ்டம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இந்த திக்ரில் அல்லாஹ் பைத்துல் ஹம்தை கட்டுகிறான். அப்ப இந்த திக்ர்கள் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்திவிடும், ஷைத்தானை தூரப்படுத்திவிடும், அர்ஷில் நமக்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசு சுக்குர், சுக்குருக்கு தலையே திக்ரு தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய ஹைபத், அல்லாஹ்வினுடைய பயத்தை, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அத்தனைக்கும் காரணம் திக்ர். இந்த திக்ரை கையாளுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்றைய நிகழ்வு அன்பிற்குரியவர்களே டிப்ஸ். வறுமை நீங்குவதற்கு வல்லல் நபி ஒரு அழகான வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்தல் அவ்வல் ஃபலா கபலக ஷை வஅன்தல் ஆஹிர் ஃபலா பஅதக ஷை வஅன்தல் லாஹிர் ஃபலா ஃபௌகக ஷை வஅன்தல் பாத்தின் ஃபலா தூனக ஷை அக்னினி மினல் ஃபக்ர் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்ல ஆரம்பித்து, இதுக்கு திக்ருல கட்டுப்பட்டதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறான். அன்தல் அவ்வல் ஃபலா கபலக ஷை அன்தல் ஆஹிர் ஃபலா பஅதக ஷை அன்தல் பாத்தின் ஃபலா ஃபௌகக ஷை வஅன்தல் லாஹிர் ஃபலா ஃபௌகக ஷை வஅன்தல் பாத்தின் ஃபலா தூனக ஷை வஅக்னினி மினல் ஃபக்ர். இத தொடர்ந்து ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு வறுமை வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்